வணக்கம். நான் அனிதா. நீலு மெடிக்கல் சென்டர் அண்ட் டயபெட்டிஸ் ஃபவுண்டேஷனில் டயட்டீஷியன் அண்ட் டயபெட்டிஸ் எஜுகேட்டராக இருக்கேங்க. உங்கள் எல்லாத்தையும் இந்த டயஃபெட் ப்ரோக்ராமில் நான் வரவேற்கிறேன். இந்த டயஃபெட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சர்க்கரையினால் நீங்கள் நிறையா மாத்திரை மருந்துகள் எல்லாம் நீங்கள் எடுத்துகிட்ருக்கீங்க. ஸோ அதிலிருந்து எப்படி நீங்கள் விடுபடலாம் அப்படிங்கிறதுக்கான ப்ரோக்ராம் தான் இது. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உணவு முறைகளை நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். அதே மாதிரி லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட் பற்றி நாங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி எப்படி சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத இந்த டயஃபெட் ப்ரோக்ராம் மூலமாக உங்களுக்கு நாங்கள் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுப்போம். அடுத்து நம்ம இன்றைக்கி டாபிக் பார்க்கலாங்க. இன்றைக்கான டாபிக் என்ன அப்படின்னா, சர்க்கரை நோய், தாழ்நிலை சர்க்கரை நோயினா என்ன, அது எதனால் வருது, அதிலிருந்து எப்படி நம்ம விடுபடலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஹைப்போக்ளைசீமியான்னு சொல்லுவோம். இந்த ஹைப்போக்ளைசீமியாங்கிறது என்னென்னா தாழ்நிலை சர்க்கரைன்னு சொல்லுவோம். அதாவது நார்மல் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 70லேருந்து 100க்குள்ளார இருக்கிறது ஃபாஸ்டிங் லெவல். போஸ்ட்பிராண்டியல் அப்படிங்கிறது உங்களுக்கு 140க்கு கீழே, 70லேருந்து 140க்கு கீழே சொல்லுவோம். இந்த 70 சொன்னோம் பார்த்திங்களா, அந்த 70க்கு கீழே போச்சுனாவே நம்ம ஹைப்போக்ளைசீமியான்னு சொல்லுவோம், தாழ்நிலை சர்க்கரைன்னு சொல்லுவோம். ஸோ இந்த தாழ்நிலை சர்க்கரை ஏற்படும் பொழுது நீங்கள் இமீடியட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணாமல், இமீடியட்டாக அதுக்கான ஆக்ஷன் நீங்கள் எடுக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப சிவியராக போயிடும். ஸோ தாழ்நிலை சர்க்கரை ஏற்படும் பொழுது அதோட அறிகுறிகள் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தள்ளாட்டம் இருக்கும், நடுக்கம் இருக்கும், பதட்டம் இருக்கும், ரெகுலராக இருக்கிற அந்த ஹார்ட் பீட் ரொம்ப வேகமாக இதய துடிப்பு இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா குழப்பம் இருக்கும், குமட்டல் இருக்கும், மயக்கம் இருக்கும், இந்த மாதிரியான அறிகுறிகள் இருக்கும். ஸோ அதை நம்ம அந்த மாதிரி சமயத்தில் பார்த்திங்க அப்படின்னா குளுக்கோஸ் எடுத்துக்கணும், இல்லைன்னா சர்க்கரை எடுத்துக்கணும். குளுக்கோஸ் அப்படின்னா ஒரு 3 டீஸ்பூன் குளுக்கோஸை தண்ணியில் கலக்கி நம்ம குடிச்சிக்கணும். குளுக்கோஸ் இல்லைன்னா சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணினீங்க அப்படின்னா ஒரு 15 நிமிஷம் நீங்கள் வெயிட் பண்ணியிருக்கணும். வெயிட் பண்ணிடலாம், அந்த 15 நிமிஷத்துலேயே சரியாயிடும். இல்லை மீண்டும் உங்களுக்கு இந்த மாதிரி 15 நிமிஷத்தில் அதே மாதிரியான அறிகுறிகள் இருக்குது அப்படின்னா திரும்பியும் நீங்கள் அதை ரிப்பீட் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுடைய சர்க்கரையோட அளவை நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். ஸோ அது ஃபாலோட் பை தட் ஒரு கார்ப் நீங்கள் எடுக்கணும். சப்போஸ் நீங்கள் 2வது முறையை செக் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரியான சிம்டங்கள் தொடர்ந்து இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா இமீடியட்டாக நீங்கள் டாக்டர்கிட்ட போகிறது நல்லது. இந்த ஹைப்போக்ளைசீமியா, இந்த தாழ்நிலை சர்க்கரை சொன்னோம் பார்த்திங்களா, ஸோ இதில் பார்த்திங்கன்னா 3 லெவல்ஸ் இருக்குது, 3 நிலைகள் இருக்குது. அதில் முதல் நிலை பார்த்திங்க அப்படின்னா இந்த மைல்டு ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி 2ஆம் நிலையை மாட்ரேட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் 3ஆம் நிலை ரொம்ப சிவியர்னு சொல்லுவோம். இந்த மைல்ட் அண்ட் மாட்ரேட் அப்படிங்கும்போது பார்த்திங்க அப்படின்னா 54லேருந்து 70க்குள்ளார இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது தான் நான் இப்போ அந்த அறிகுறிகளெல்லாம் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி குமட்டல்லேருந்து எல்லா அறிகுறிகளும் வரும். அதுக்கு கீழே, ரொம்ப கீழே போயிடுச்சு, 54க்கு கீழே போயிடுச்சு, ஒரு 30, 40 அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா சில பேர்த்துக்கு அன்கான்ஷியஸ் ஆயிடுவாங்க. அதாவது நினைவே இல்லாமல் போகிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. நினைவு இல்லாமல் போகும். அதையும் தாண்டி அப்போவும் நம்ம சரியாக கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா ஈவன் உயிரை இழக்கிறதுக்கு கூட நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அது ரொம்ப ரேர் கேஸில் தான் நடக்கும். இந்த தாழ்நிலை சர்க்கரை பார்த்திங்க அப்படின்னா அறிகுறிகள் இல்லாமல் கூட வருங்க. நீங்கள் அதை தூங்கிட்டு இருக்கிற நேரத்தில் கூட வரும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி தூக்கத்தில் வர்றது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். இல்லை நீங்கள் விழிப்பாக இருக்கும் பொழுதே உங்களுக்கே அறியாமல் டக்குன்னு நீங்கள் மயக்கம் போட்டு விழுந்துருவீங்க. எந்த விதமான அறிகுறிகளும் இருக்காது. ஸோ அந்த மாதிரி எல்லாம் வரும்பொழுது சில பேர்த்துக்கு பார்த்திங்க அப்படின்னா வலிப்பு வரத்துக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க, தாழ்நிலை சர்க்கரைக்கு எவ்வளோ முக்கியத்துவம் நம்ம கொடுக்கணும், இமீடியட்டாக எப்படி நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். இது எதனால் வருது? இப்போ இந்த காரணங்கள் எல்லாம் சொன்னேன், இந்த மாதிரி எல்லாம் தூக்கத்தில் கூட வருதுன்னு சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் வருது அப்படின்னா அது என்ன காரணங்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இன்சுலினோ இல்லை மாத்திரையோ நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அதுக்கு அளவான உணவை நீங்கள் உட்கொள்ளாதப்போ இந்த மாதிரி தாழ்நிலை சர்க்கரை வரும். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரெகுலராக நீங்கள் ஒரு வேலை செய்கிறத டெய்லியும் இந்த வேலை தான் செய்வீங்கன்னு இருக்கும். ஸோ அந்த வேலைகளை விட அதிகமாக நீங்கள் வேலை செஞ்சாலும் உங்களுக்கு அங்கே சர்க்கரை கம்மியாயிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சாப்பிட்றத ஸ்கிப் பண்ணுறீங்க, உணவை ஸ்கிப் பண்ணுறீங்க, சாப்பிடாமல் விட்டுறீங்க, இல்லை ரொம்ப நேரம் தாழ்த்தி நீங்கள் உணவு எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு சர்க்கரை கம்மியாகுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த
விருந்துக்காக போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே சில பேஷண்ட்ஸ் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்களாகவே வந்து இன்சுலினோட அளவையோ இல்லை மாத்திரையோட அளவையோ நீங்களாகவே கூட்டி போட்டுக்கிறது. நான் இன்றைக்கி விருந்துக்கு போயிருக்கேன், நான் நிறையா சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி மாத்திரைகளும் இல்லை இன்சுலினோட அளவை நீங்கள் அதிகமாக எடுக்கும் பொழுதும் அங்கே என்ன ஆகும் அப்படின்னா, அந்த இன்சுலின் போட்டதுக்கு அளவுக்கான உணவை வந்து நீங்கள் சாப்பிடாம இருந்திருப்பீங்க. அந்த இடத்துலையும் வந்து இங்கே சர்க்கரை வந்து கம்மியாயிடுங்க. ஸோ இந்த காரணத்தை தவிர மற்ற காரணங்களும் இருக்குது. நீங்கள் அதிகமாக வந்து மதுபானம் எடுக்கும் பொழுதும் சரி, இல்லை மற்ற மெடிகேஷன்ஸ் மாத்திரைகள் குயினைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாத்திரையை உட்கொள்ளும் பொழுது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹெப்படைட்டிஸ் பாதிப்பு உள்ளவங்க, அப்புறம் சிறுநீரக நோயினால் பாதிக்கப்பட்டவங்க, ஸோ இவங்களுக்கெல்லாம் ஈஸியாக இந்த தாழ்நிலை சர்க்கரை வந்து ஏற்படுங்க. இன்சுலினோடைய கட்டின்னு சொல்லுவோம், இன்சுலினை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு கட்டின்னு சொல்லுவோம். ஸோ அது ஏற்பட்டாலும் இந்த தாழ்நிலை சர்க்கரை வந்து அதிகமாக வருங்க. தாழ்நிலை சர்க்கரை ஏற்படும் பொழுது இந்த குளுக்கோஸ் சாப்பிட்ணுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? ஸோ அந்த 15 நிமிஷம் நீங்கள் வெயிட் பண்ணிவிட்டு அதை தொடர்ந்து நீங்கள் கார்போஹைட்ரேட் ஃபுட், சிம்பிள் கார்ப் ஃபுட் வந்து நீங்கள் ஏதாவது எடுக்கணும். ஸோ அப்போ தான் வந்து திருப்பியும் மறுபடியும் சர்க்கரை வந்து தாழ்நிலைக்கு போகாமல் பார்த்துக்கும். ஸோ அப்போ நீங்கள் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ராபெரி இருக்குது அப்படின்னா, ஸ்ட்ராபெரி ஃப்ரூட்டை வந்து நீங்கள் நல்லா சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டு அதை வந்து ஒரு கிளாஸில் போட்டுட்டு, அதுக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிவிட்டு, அண்ட் அது கூடயே வந்து ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் உங்கள் கை நிறைய ஒரு நட்ஸ் எடுத்து சின்னதாக பொடி பண்ணி வச்சு மேலே அதில் தூவிட்டு அதை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சர்க்கரையோட அளவு வந்து ரொம்ப அதிகமாகாமல் இது வந்து உங்களை சேவ் பண்ணும். சர்க்கரையோட அளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்மியாயிருச்சுங்கிறங்காட்டிக்கு நீங்கள் ஹை ஃபேட் ஃபுட்ஸ் வந்து நீங்கள் வந்து கன்சியூம் பண்ணக்கூடாது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் பிஸ்கெட்டோ இல்லை பாஸ்ட்ரீஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபேட் கண்டென்ட்டும் ஹையாக இருக்கும். அது தொடர்ந்து உங்களுக்கு 3லேருந்து 4 மணி நேரம் கழித்து உங்களோட சர்க்கரையோட அளவு ரொம்ப அதிகமாயிரும். ஸோ அதிகமானாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அது அவ்வளோ நல்லதில்லை, உடலுக்கு பாதிப்புகளை கொண்டு வரும். ஸோ அதனால் நீங்கள் சர்க்கரை கம்மியானாலும் இந்த மாதிரி குளுக்கோஸோ இல்லை ஃப்ரூட் ஜூஸோ இந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கணும். இல்லை நான் சொன்ன இந்த ஃப்ரூட் கண்டென்ட் அந்த ஸ்ட்ராபெரி வச்சு சொன்ன பார்த்தீங்களா, நீங்கள் அதை கூட நீங்கள் வந்து உபயோகப்படுத்திக்கலாம். அதே மாதிரி இந்த தாழ்நிலை சர்க்கரை தூக்கத்தப்போ உங்களுக்கு வருது அப்படின்னா, நீங்கள் தொடர்ந்து அந்த அன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2-3 தடவையாவது சர்க்கரை வந்து ரொம்ப கம்மியாகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருந்திருக்கும். அதனால கூட உங்களுக்கு இந்த நாக்டர்னல் ஹைப்போகிளைசீமியா வந்து வரும். ஸோ அது வராமல் இருக்கணும் அப்படின்னா நைட்டு தூக்கத்துக்கு முன்னாடி கொஞ்சம் நீங்கள் ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் நட்ஸை வந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு படுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து சர்க்கரை வந்து அதிகமாகாது. அதே மாதிரி சர்க்கரை கம்மியும் ஆகாமல் உங்களுக்கு மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும் சுகர் லெவல். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும். இந்த தாழ்நிலை சர்க்கரை ஏற்பட்டால் என்ன பண்ணணும் அப்படின்னா, 15லேருந்து 20 கிராம் குளுக்கோஸை நீங்கள் வந்து தண்ணியில் கலக்கி எடுத்துக்கணும். குளுக்கோஸ் இல்லைன்னா சுகரை நீங்கள் வந்து போட்டுக்கலாம். 15லேருந்து 20 கிராம்னா ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து குளுக்கோஸ் வந்து எடுத்துக்கலாம். இல்லை ரொம்ப தாழ்நிலை சர்க்கரை ஏற்பட்டிருக்கு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, குளுக்கோஸை எடுத்து பேஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு உங்களுடைய சீக்ஸ் இந்த பகுதிகளில் நீங்கள் அப்படியே உள்ளே வச்சு தேய்ச்சி விடலாம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் பண்ணும்பொழுது என்ன ஆகுன்னா, குளுக்கோஸோட அப்சார்ப்ஷன் வந்து ரொம்ப வேகமாக நடக்கும். ஸோ பிரெயினுக்கு வந்து குளுக்கோஸ் வந்து அதிகமாக போகும். ஸோ அப்போ இமீடியட்டாக இந்த ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளாரையே வந்து நீங்கள் ஒரு நார்மல் ரேஞ்சுக்கு நீங்கள் வந்துட முடியும். அப்படி நீங்கள் குளுக்கோஸ் இல்லை சர்க்கரை இல்லைன்னாலும் ஒரு 6 துண்டு கற்கண்டு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னாலும் ஒரு 1/2 கப் போல் நீங்கள் ஃப்ரூட் ஜூஸ் ஏதாவது நீங்கள் சர்க்கரை போட்டு கூட எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு 15 நிமிஷம் வெயிட் பண்ணி பாருங்கள். அப்போது 15 நிமிஷத்துக்கு கழித்து மறுபடியும் உங்களோட சர்க்கரையோட அளவை செக் பண்ணி பாருங்கள். அது 70க்கு மேலே வந்திருக்கான்னு பாருங்கள். இல்லை 70க்கு மேலே வரல, எனக்கு இன்னும் அந்த கை கால் நடுக்கம், நெஞ்சு படபடப்பு இந்த மாதிரியான அறிகுறிகள் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா மறுபடியும் அதை அப்படியே நீங்கள் ரிப்பீட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 15 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு செக் பண்ணி பாருங்கள் குளுக்கோஸ் லெவல். அதுக்கப்புறமும் உங்களுக்கு இந்த சிம்டம்ஸ் இன்னும் இருக்குன்னா இனி லேட் பண்ணிடாதீங்க, இமீடியட்டாக டாக்டர்கிட்ட போயிடுங்க.
அங்கே போனீங்க அப்படின்னா அவங்க குளுக்கோகான் மூலமாக வந்து இன்ஜெக்ஷன்ஸ் வந்து கொடுத்து சர்க்கரையை வந்து அதிகப்படுத்துவாங்க. இல்லைன்னா இன்ட்ராவீனியஸ் மூலமாக ஃப்ளூயிட்ஸ் வந்து குளுக்கோஸ் போட்டு கரெக்டான லெவலுக்கு கொண்டு வந்துடுவாங்க. ஸோ இந்த தாழ்நிலை சர்க்கரைகள் அடிக்கடி ஏற்படுறவங்களுக்கு இல்லை பொதுவாகவே சர்க்கரை நோய் இருக்கிறவங்க வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒரு அடையாள அட்டையை நீங்கள் வந்து தயார் பண்ணி உங்களோட பாக்கெட்டில் வச்சுருக்கலாம். அதில் என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சுருக்கணும் அப்படின்னா, உங்களோட பேர், நீங்கள் எந்த டாக்டர் பார்க்குறீங்க, அப்புறம் நீங்கள் வந்து சர்க்கரைக்கு என்ன மாத்திரையோ இல்லை ஊசியோ என்ன எடுக்கிறீங்களோ அதனுடைய பேர், அதனுடைய அளவுகள் வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு எமர்ஜென்சிக்கு ஒரு காண்டாக்ட் நம்பரையும் நீங்கள் கொடுத்து வச்சுருக்கணும். ஸோ இது உங்களோட பேக்கெட்லேயே வந்து இருந்தது அப்படின்னா, ஸோ கூட இருக்கிறவங்க வந்து நீங்கள் சப்போஸ் நீங்கள் கீழே விழுந்தால் கூட, இல்லை உங்களுக்கு தெரியாதவங்க யாராவது ஒருத்தவங்க உதவிக்கு வராங்கன்னா கூட, அந்த அடையாள அட்டையை பார்த்துட்டு உங்களுக்கு சுகர் இருக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா அவங்க ஏதாவது உதவி பண்ணுவாங்க. ஸோ அப்போ இமீடியட்டாக நீங்கள் இந்த தாழ்நிலை சர்க்கரை ஏற்படக்கூடிய பாதிப்புகள்லேருந்து நீங்கள் விடுபடலாம். மெயினாக சொல்லணுன்னா, உறவினர்களும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த ஹைப்போகிளைசீமியா மேனேஜ்மெண்ட், இந்த தாழ்நிலை சர்க்கரையை எப்படியெல்லாம் வந்து அவங்கள வந்து தாழ்நிலை சர்க்கரைக்கு போனால் காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறத பற்றின இன்ஃபர்மேஷன்ஸை நீங்களே வந்து உங்களோட ஃபேமிலிக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் இதை முதவே இன்டிமேஷன் பண்ணி வச்சுருங்க. ஸோ நீங்கள் முதல்ல விழிப்புணர்வாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். அண்ட் நீங்கள் அன்கான்ஷியஸ் போகும்பொழுது அவங்க உங்களால் காப்பாற்ற முடியும். அண்ட் அன்கான்ஷியஸ் போகிற அளவுக்கு நீங்கள் வந்து வச்சுக்கக்கூடாது. கரெக்டான உணவுகளை வந்து கடைபிடிக்கணும். என்ன மாதிரியான உணவு வந்து எடுத்துக்கணும், எந்த அளவில் எடுத்துக்கணும், எப்படியெல்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் டயட்டீஷியன்ஸை பார்த்து அவங்கக்கிட்ட கேட்டு நீங்கள் தெரிஞ்சுட்டு அதே அளவுக்கு நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த தாழ்நிலை சர்க்கரையோட பாதிப்புலேருந்து நம்ம விடுபடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க, இப்போ நீங்கள் எங்கே வெளியே போனாலும் உங்கள் பாக்கெட்டில் இந்த ஐடி கார்டோடு சேர்ந்து நீங்கள் குளுக்கோஸ் சாஷையோ இல்லை குளுக்கோஸ் டேப்லெட்டோ, டேட்ஸ், ரைசன்ஸ் இந்த மாதிரியான உணவுகளை வந்து உங்களோட பாக்கெட்டில் நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி இந்த தாழ்நிலை சர்க்கரை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. என்ன பண்ணணும் அப்படிங்கிறது, ஐடி கார்டு எவ்வளோ முக்கியம், சர்க்கரை கம்மியானால் என்ன பண்ணணும், அது வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டயஃபட் ப்ரோக்ராமில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு அவ்வளோ பெரிய நன்மையை அளிக்கும். ஸோ இந்த ஹைப்போகிளைசீமியா, அந்த சர்க்கரை கம்மியாகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆகாத அளவுக்கு என்ன மாதிரியான உணவுகள் எந்த நேரத்தில் எப்படியெல்லாம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி நாங்கள் உங்களுக்கு விவரமாக சொல்லிக் கொடுப்போம். அண்ட் இந்த சர்க்கரை கம்மியாகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்களோட இண்டிவிஜுவலுக்கு வந்து டிஃபர் ஆகும். அதையும் நான் சொல்கிறேன் இப்போவே. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இண்டிவிஜுவல் கேர் எடுத்து உங்களுடைய சர்க்கரையோட அளவு வந்து கட்டுப்பாட்டிலேயே எப்போவுமே வச்சுருக்கும்படியும் நாங்கள் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். ஸோ நன்றி, வணக்கம். வேறொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம்.